அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம் ஸ்லோகம் 3 ஸ்லோகம் பச்சைதாம் பாண்டுபுத்திராணாமச்சாரிய மகதீம் சமூம் யூடாம் திருபதபுத்திரேன தவ சிஷ்யேன தீமதா 3 வார்த்தைகளுக்கான அர்த்தம். பச்சைய மைனஸ் பாருங்கள், ஏதாம் மைனஸ் இந்த பாண்டு புத்திரானாம் மைனஸ் பாண்டுவின் புதல்வர்களுடைய பாண்டவர்களின் ஆசாரிய மைனஸ் குருவே பை ஆசிரியரே. மகதீம் சமூம் மைனஸ் பெரிய படையை, வியூடாம் மைனஸ் அணிவகுத்து நிற்பதை, திருபத புத்திரேன மைனஸ் துருபதனின் மகனால் திருஷ்டத்யும்னால், தவ சிஷ்யேன மைனஸ் உங்களுடைய சீடனும், தீமதா மைனஸ் புத்திசாலியுமான. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். துரியோதனன் தன் குருவான துரோணரிடம் கூறுகிறான், ஆசாரியரே, உங்களுடைய புத்திசாலியான சீடனும் துருபதனின் மகனுமான திருஷ்டத்யும்னால் வியூகம் அமைத்து நிறுத்தப்பட்டிருக்கும் பாண்டவர்களின் இந்த மாபெரும் படையை பாருங்கள். இங்கே துரியோதனன் மிக தந்திரமாக பேசுகிறான். பாண்டவர் படையின் தளபதியான திருஷ்டத்யும்னன் என்பவன் துரோணாச்சாரியாரை கொல்வதற்காகவே யாகத்தில் பிறந்து துரோணரிடமே வித்தைகளை கற்றவன். உங்களிடம் வித்தை கற்று உங்களையே எதிர்க்கும் உங்களது சீடனை பாருங்கள் என்று துரோணரின் பழைய பகையை தூண்டிவிட்டு அவரை பாண்டவர்கள் மீது கோபமடையச் செய்ய துரியோதனன் முயல்கிறான். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் மனிதனின் தந்திரம், மனிப்புலேஷன் மற்றும் அரசியல் குணத்தை காட்டுகிறது. பழைய காயங்களை கிளறுதல். துரியோதனன் தன் பயத்தை மறைக்க குருவின் பழைய பகைமையை ஆயுதமாக பயன்படுத்துகிறான். நமக்குள் இருக்கும் தீய குணங்கள், கௌரவர்கள், நம்மை நல்வழிப்படுத்த நினைக்கும் அறிவை, குருவை மழுங்கடிக்க பழைய கசப்பான நினைவுகளையும் கோபத்தையும் தூண்டிவிட முயலும். எதிரியையும் பாராட்டுதல். எதிரியாக இருந்தாலும் அவன் திறமையை தீமதா புத்திசாலி என்று துரியோதனன் குறிப்பிடுகிறான். பயம் இருக்கும் இடத்தில் எதிரியின் பலம் எப்போதும் பெரிதாகவே தெரியும். இன்றைய சிந்தனை. வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்போது துரியோதனனைப் போல பிறரின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தந்திரமாக காரியம் சாதிக்க நினைக்கக்கூடாது. நேர்மையும் தர்மமும் இல்லாத புத்திசாலித்தனம் இறுதியில் வீழ்ச்சியையே தரும்.